அவரை இந்த இயக்கம் சிறியவராக இருந்தாலும் அவரை பொதுச் செயலாளராக ஆக்கியது மட்டுமல்லாமல் இந்த அவர்களுடைய தலைவராகவும் இந்த இயக்கம் வாங்கியிருக்கிறது. ஆக அருமை மாணவ தம்பியாக உள்ள மாணவ தம்பி முகமது அபூபக்கர் அவர்களை மாணவ தம்பி வா இந்த மகத்தான தலைமையை இந்த இயக்கத்திற்கு தா என்று சொல்லி அவர்களை நான் பாராட்டுவது இதை போன்ற ஒரு வாய்ப்பையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை தம்பிகளாக நீங்கள் அத்துணை பேரும் காலப்போக்கிலே பெறுவதற்கு உங்களை தயாரிக்கத்தான் இந்த கூட்டம், இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வாழ்த்துறை வழங்கிய தஸ்தகீர் இப்ராஹிம் ஆகாசாஹிப் அவர்களும் நமது பெரும் மரியாதைக்குரிய ஜியாவுதீன் அஹ்மத் ஹஜ்ரத் அவர்களும் இரண்டு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகாசாஹிப் சொன்னார்கள், முஸ்லிம் லீக்குடைய தலைவர்களானாலும் சரி, முஸ்லிம் லீக் இயக்கத்தினுடைய வரலாறு என்றாலும் சரி, முஸ்லிம் லீக்குடைய வருங்கால திட்டம் என்றாலும் சரி, இது அத்தனையும் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃபின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் தான் அமைந்திருக்கிறது. ஆக முஸ்லிம் லீகர்களுடைய அடிப்படையான கடமை என்ன என்றால் குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸையும் ஆளுங்கள் கற்பிப்பதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக படிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் லீகர்களாகிய இளைஞர்கள் ஹதீஸையும் குர்ஆன் ஷரீஃபையும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக அதனை கற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அழகான முறையில் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள். அதே போன்று மௌலானா அவர்கள் ஒரு முஸ்லிம் ஒரு நோக்கமாக இருப்பது முஸ்லிமிலே உள்ளவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக, சிறந்த சொற்பொழிவாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கினார்கள். இந்த வேளையில் தம்பி நாமரசர் நெல்லை மஜீத் வந்திருக்கிறார், தம்பி காயம் மஹபூப் வந்திருக்கிறார், தம்பி பஷீர் இங்கே இருக்கிறார். அதே போன்று உரையாற்றுவதிலே மிக சிறந்த அறிஞர்களாக உள்ளவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய உரைகளை நீங்கள் கேட்கத்தான் போகிறீர்கள். உங்களுக்கு மௌலானா அவர்கள் சொன்னது சதாப்தானி அவருடைய வரலாற்றை குறிப்பை எடுத்து சொல்லி சிராஜ் அவர்களுடைய பண்பையும் எடுத்து விளக்கி முஸ்லிம் லீக் எப்படிப்பட்ட சிறந்த சொல்லை உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி அற்புதமாக நமக்கு விளக்கி சொல்லி ஒரு கருத்தை சொன்னார்கள். முஸ்லிம் லீகிலே உள்ளவர்கள் ஆற்றுகிற உரைகள், பேசுகிற பேச்சுகள், அவர் செய்யக்கூடிய முழக்கங்கள் அத்தனையும் யாரையும் புண்படுத்துவதாக இருக்காது என்று சொன்னார். முஸ்லிம் லீகுடைய பேச்சில் யாரையும் புண்படுத்துகிற போக்கு, புண்படுத்துகிற வார்த்தை, புண்படுத்துகிற ஒரு சொல் கூட அதில் இருப்பது இல்லை என்பதை அழகாக எடுத்து காட்டினார்கள். முஸ்லிம் லீகுடைய பேச்சாளர்கள் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள், அதே நேரத்தில் எல்லோரையும் பண்படுத்தக்கூடியவர்களாக அவருடைய பேச்சின் மூலம் செய்வார்கள் என்பதையும் மௌலானா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழகான ஆரம்பத்திலே துவங்கி இருக்கிற இந்த பயிற்சி முகாம் எல்லா சிறப்புகளையும் அதனுடைய நோக்கங்கள் அத்துணையையும் சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். முஸ்லிம் லீகை பற்றி அதனுடைய சரித்திரம் எழுதிய நமது
நல்ல அரசு எழுத்தரசையே மணிபவன் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டு ஏறத்தாழ 18-20 தலைப்புகளிலே நீங்கள் எல்லாம் உரையை கேட்டு அந்த உரைகளை கேட்ட உடனேயே உங்களுக்கு என்ன ஐயப்பாடுகள், என்ன சந்தேகங்கள் வருகிறதோ அந்த சந்தேகத்தை உடனடியாக பேசியவரிடத்திலே கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கிறது. அப்படி 18-20 தலைப்புகளிலும் ஆற்றக்கூடிய உரைகளால் நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களின் மூலம் உங்களுக்கு பல தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். முஸ்லிம் லீகுடைய பயிற்சி முகாமுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்ன என்றால், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற இந்த இயக்கம் இந்த நாட்டில் தொடர்ந்து கியாமத்து நாள் வரை, இறுதி நாள் வரை இறுதியாக வேண்டும். அதுதான் முதல் நோக்கம். அப்படி இருக்கிறதுனாலே இருக்க வேண்டியதனுடைய காரணம் என்ன என்றால், இந்த நாட்டிலே உள்ள தம்பி மில்லத் இஸ்மாயில் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு காட்டியது போன்று இந்த நாட்டுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டுடைய நேஷனல் யூனிட்டியை, தேசிய ஒற்றுமையை நாம் பாதுகாக்க கடைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே பல ஜாதி, பல மதம், பல இனம், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல விதமான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் மத்தியில் முஸ்லிம்களாக நாமும் இருக்கிறோம். ஆக தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கிற அதே நேரத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். பிணையை கொண்டு வாழக்கூடாது. அவரோடு பிணக்கம் கொள்ளாமல் எல்லோரோடு இணக்கம் கொண்டு வாழ்வதற்கு தான் கல்விகள் அகற்றி சமூக நல்லிணக்கம். அது முஸ்லிம்களுடைய இரண்டாவது இன்றியமையாத தலையாய கொள்கை. முஸ்லிம்கள் இந்த தேச ஒற்றுமைக்காக பாடுபடுகிற அதே நேரத்தில் எல்லா மக்களோடும் இணக்கமாக வாழ்வதற்கு பழகிக் கொள்வதையும் பழக்கிக் கொள்வதையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய தனித்தன்மை ஒன்று என்று கொண்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு மார்க்கம், நமக்கென்று ஒரு மஸ்ஜித், நமக்கென்று ஒரு கபர்ஸ்தான், நமக்கென்று ஒரு வகுப்பு, நமக்கென்று ஜமாத் அமைப்பு, நமக்கென்று மதரசா, நமக்கென்று முறைகள், சரிய சட்டங்கள், நமக்கென்று ஒரு கோஷா முறை, நமக்கென்று தனித்தன்மைகள் இருக்கின்றன. அப்படி தனித்தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினாலே, அவற்றை பின்பற்றி வரக்கூடிய காரணத்தினாலே தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆக தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்று சொல்லுகிற அதே நேரத்தில் எல்லா மக்களோடும் இணக்கமாக பழக்கம் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு உரிய தனித்தன்மையோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியும். ஆக மற்றவர்களுக்காக அல்லாஹ்வை வணங்குவது முஸ்லிமுடைய தனித்தன்மை. மற்றவர் கேட்டுக்கொள்கிறார் என்பதற்காக ஒரு சிலை வணங்கிவிட்டால் அதை தனித்தன்மை பாதுகாக்க ஆகாது. இஸ்லாமிய சரியத் இருக்கிறது. மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்காக சரியத் சட்டத்தை விட்டுவிட்டு அது வேண்டாம் என்று நாம் புறந்தள்ளி அதனை மாற்றிக்கொள்வோமானால் முஸ்லிம் என்ற பெருமையை நம்மால் பெற முடியாது. எல்லோரும் பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். பள்ளிவாசல் எதற்கு? தொழுகை எதற்கு? அதிகத்தை எதற்கு? குர்ஆனை எதற்கு என்று யாராவது சொன்னால் அந்த கருத்தை நாம் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஒப்புக்கொண்டு விடுவோமானால் நமது தனித்தன்மை இழந்து விட்டோம்னால், ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டிலே நமக்கென்று உரிய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வரலாறு. முஸ்லிம் லீக் இந்த 100 ஆண்டு காலத்தில் சுதந்திரம் பெற்ற 60 ஆண்டு காலத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், தேச ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறது என்பது வரலாறு. நாம் என்னென்ன செய்திருக்கிறோம்.
ஒவ்வொரு காலத்திலும் என்னென்ன வகையை பாடுபட்டிருக்கிறோம், என்னென்ன சொல்லியிருக்கிறோம், என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன எடுத்துக்காட்டியிருக்கிறோம். வரலாறு இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம் பேண வேண்டும் என்று முஸ்லிம் லீக் சொல்லுகிறது. 60 ஆண்டு காலமாக அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இந்த நாட்டிலோடு எல்லா மக்களோடும் நாம் நல்லிணக்கத்தோடு அண்ணன் தம்பிகளாக அக்கால் தந்தைகளாக எப்படி வாழ்ந்து வந்திருக்கிறோம், அப்படி வாழ வேண்டும் என்று என்ன சொல்லியிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம், என்னென்ன எழுதியிருக்கிறோம் என்பது வரலாறு. அதை நாம் முஸ்லிம் லீக்குடைய காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடியது. அதே போன்று இந்திய அரசியலில், இந்திய திருநாட்டில், இந்திய வரலாற்றிலே முஸ்லிம்களாகிய நாம் நமது தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக, நமது கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை, நமது கலாச்சார தனித்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக பாராளுமன்றத்திலே, சட்டமன்றங்களிலே, பொதுமன்றங்களிலே மாநாடுகள் நடத்தி, பொதுக்கூட்டங்கள் நடத்தி, ஒவ்வொரு மஸ்ஜித் ஜமாத்திலும், ஒவ்வொரு ஜமாத்துலமா கூட்டத்திலும் என்னென்ன செய்து வந்திருக்கிறோம், என்னென்ன பாடுபட்டு வந்திருக்கிறோம், என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கின்றன, அந்த சட்டங்களை எப்படியெல்லாம் இருக்கிறோம், அந்த சட்டங்களுடைய சாதகவாதங்களை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், ஆய்வு செய்து அறிவித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வரலாற்றை இந்தியாவிலே நிகழ்ந்த அத்தனையும் நாம் தெரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அதை தெளிவாக புரிந்து கொள்கிற நேரத்தில் நாம் முஸ்லிம் லீகை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் பெற முடியும். அதனால்தான் இங்கு உரையாற்றிய பெருமக்கள் அத்தனை பேரும் அந்த அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு அவர் சொன்னது போல் குரானை வகிசை, குரான் விட்டு சமீபத்திலே உத்தரப்பாடை என்ற நடுக்காரர் மௌலானா அவர்கள் எழுதிய தப்சீர் வந்திருக்கிறது. அந்த தப்சீர் ஒவ்வொரு முஸ்லிம் லீக் தொண்டரும் அதை இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக வாங்கி அதை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகளுடைய தொகுப்பு இருக்க வேண்டும். முஸ்லிம் லீக் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் லீக் பதிப்பகத்தில் இருந்து பல்வேறு நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சமுதாயத்தில் 3 விஷயத்தை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு,
உங்களை கண்ணியப்படுத்துவதற்கான உணவுகள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் நீங்கள் அருந்தி எங்களை கண்ணியப்படுத்தி எங்களுக்கு ஊரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு முன்னாள் முதல்வருக்கு நான் பெருமைப்படுவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு முக்கியமான தலைவர்கள் நாங்கள் சென்றோம். அவருடைய பெயர் என் ஜெயக்குமார். அவரிடம் நானும் செயலாளர் ஜமால் சாஹிப் அவர்கள் சென்று இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சிக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாக இருக்கின்றது. உங்களுடைய பங்கை நாங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு என்னுடைய செயலாளர் மதிய போது செலவை தாருங்கள் என்று ஏன் கேட்டார். அவர் உடனே நாளை காலை வந்து பணத்தை வாங்கி எவ்வளவு என்று கேட்டார். 25,000 ரூபாய் செலவாகும் அவர் என்று சொன்னேன். உடனே நாளை காலை வந்து வாங்கி கொடுங்கள் என்றார். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வருடமே 25,000 ரூபாய் வாங்கிவிட்டால் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் எப்படி செய்வது? வேண்டாம், நீங்கள் என்னுடைய காலை உணவுக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய மரியாதை நாடுகள் என்று அவர்கள் சொல்லி ஒரு 3,500 ரூபாய் போவாங்க அப்படி சொல்லும் போது இல்லை தம்பி, நான் 5,000 ரூபாய் வாங்கிக்கிறேன் என்று மனம் வந்து அந்த பணத்தை எனக்கு கை கொடுத்தார். அது எனக்கு பெரிய பெரியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மனதில் ஒரு பெரிய தொண்டை இருக்கிறது. ஒரு முன்னணி தலைவர் நாங்கள் சென்றவுடன் மதியத்துவத்து படத்தால் உடனே தலைவரை போய் நாளை வாங்கி கொடுங்கள் என்று கூறினார். வேண்டாம் என்று கூறி 3,500 ரூபாய் கேட்கிறேன். ஆனால் அவர்கள் 5,000 ரூபாய் வாங்கி கொடுங்கள், 3,500 கூடாது என்று கூறி எனக்கு அதை நிகழ்ந்தார்கள். அவர்களுடைய குறைத்தன்மையை நான் பெருமதியோடு இதை அறிவிப்பு செய்வதில் நான் பெருமதியோடு கொள்கிறேன். இந்த தருணத்திலே நான் சென்ற போதெல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு முஸ்லிம்களிடமும் பொதுமக்களிடம் நாங்கள் சென்ற போதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தருணத்திலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இந்திய முஸ்லிம்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளில் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி முகாம் தொடங்க இருக்கிறது. ஆகையினால் வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் அரங்கத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொழுந்தூர் தொண்டரணி செயலர்கள் அனைவரும் வேலைக்கு அருகே அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்வையிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியே யாரும் இருக்க வேண்டாம். எல்லாம் முன்னால் வாங்க, பின்னால் யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து முன்னிறுத்தீர்கள் காலியாக இருக்கின்றன. முன்னால் வாங்க, எல்லாம் முன்னால் வாங்க. இப்பொழுது பயிற்சி முகாம் நடைபெற துவங்குகின்றது. இந்த பயிற்சி முகாமில் முதன் முறையாக நிகழ்ச்சியை துவக்கி வைத்து முஸ்லிம் லீக் தலைமைத்துவ மகத்துவம் என்பது பற்றி நெல்லை மத்தியஸ்தான மாநில அமைப்பு செயலாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் சிறந்த முயற்சியாக இருக்கக்கூடிய நெல்லை மத்தியஸ்தானர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசியவுடன் நீங்கள் பேசி வருபவர்கள் அவரை நோக்கி கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் பாயிண்ட் ஏதாவது சொல்லக்கூடியது எல்லாத்தையும் அவங்க கேட்கலாம். அவர் உங்களுக்கு விளக்கங்கள் தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையில் இன்சைட் பண்ணுங்க. இன்சைட் பண்ணிட்டு அவர் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கேட்டு நிவர்த்தி செய்யுங்க. நீங்க ஒரு புதிய தலைவராக பரிணாம கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அதனை தொடர்ந்து மாநில மார்க்கெட் செயலாளர் தளபதியே சலீமுர் ரஹ்மான் அன்பை அவர்கள் கண்ணியத்திற்குரிய காய்கறிஞர் என்ற நிலையிலே பேச இருக்கிறார்கள். அவனை தொடர்ந்து மாநில மக்கள் தொடர்பு செயலாளர் சிந்தனை சேர்மர் சிராஜுல் என்ற நிலையிலே கவிஞர் கமருல்லா அவர்கள் பேச இருக்கிறார்கள். முஸ்லிம் லீக் பயிற்சி முகாம் அமைப்பு உறுப்பினர் ஏகேஎஸ் மீரா மஹிதீன் அவர்கள் முஜாஹிதீன் ஜிஎம் மனாதுல்லா சாஹிப் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து முஸ்லிம் லீக் முன்னணி தலைவர்கள் என்ற தலைப்பிலே அதனை எஸ்எஸ்ஐ நசுருதீன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இவர்கள் பேசியவுடன் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அந்த 3 பேரும் உங்களுக்கு விளக்கங்கள் அளிக்க தயாராக இருக்கிறார்கள்.
வழங்கி கொண்டவுடன் முஸ்லிம் தொழில் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் முகமது அவர்கள் ஊடகத்துறையில் நாம் பங்களிக்கிற தலைப்பை பேசுகிறார்கள். மாநில எஸ்டியு துறை அமைப்பாளர் மௌலவி ஏ. ராஜா ஹுசைன் அவர்கள் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் என்ற தலைப்பை பேசுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த முகாமிற்கு இன்று தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளம் சிங்கம் மாநில பொதுச் செயலாளர் கே. முகமது அபூபக்கர் அவர்கள் தலைமையாக இருக்கிறார்கள். தலைமை உரைக்கு பின்பு நம்முடைய தேசிய பொதுச் செயலாளரும் மாநில தலைவருமாகிய உயர்மில்லத் அவர்கள் நிறைவு பெறுவதாக இருக்கிறார்கள். இறுதியாக மருத்துவ மேல்நிலையுடைய செயலாளர் ஏ. கமாலுதீன் பையி அவர்கள் நன்றியுடன் கூட்டம் சரியாக 8 மணிக்கு முடிவடைந்தோம். 8 மணிக்கு முடிவடைந்தவுடன் உங்களுக்குரிய இரவு உணவு தயாரில் இருக்கும். அனைவரும் உணவு அருந்திவிட்டு அனைத்து சென்று நீங்கள் உணரலாம். நல்ல பொருளை கிடைக்கலாம். அதன் பிறகு காலையில் பதில் தொழிலை இருந்து பதில் தொழுதுவிட்டு மீண்டும் நீங்கள் வருவாங்க. உங்களை அன்போடு கேட்டு வருகிறேன். பதில் தொழிலை எழும்போது உங்களுக்கு தேதியில் ரெடியாக இருக்கும். பொறுத்தளவுக்கு ஏதாவது குற்றமுறைகள் எதுவும் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம் நான் கிராமத்தில் வசிக்கிறோம். கிராமத்தில் வசிப்பதால் சில சௌகரியங்கள் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அந்த சௌகரியம் குறைவெல்லாம் நீங்கள் ஈஸியான சுகமான கஷ்டங்களாக ஏற்படுத்திக் கொண்டு எங்களை நிறைவுபடுத்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியை தொடங்குகின்றது. முதலாக முஸ்லிம் லீக் தலைமை தலைவர் மகப்பூர் என்ற தலைப்பிலே மாநில அமைப்பு செயலாளர் நெல்லை அப்துல் மஜீத் சாஹிப் அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். இந்த பயிற்சி முகாம் இந்த அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய பொருளாளர் நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அவர்களே, இங்கே வருகை வந்து உரையாற்றுவதற்கு இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆயம் மோகம் அவர்களே, மகல்லா ஒருங்கிணைப்பு செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய கமலிதன் அவர்களே, எழுத்தர் சங்கமே மணிப்பொருளே, திருநெல்வேலி சிவா மருத்துவமனையினுடைய உரிமையாளர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய முகமது சாஃபிர் அவர்களே, தம்பி மீனா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி அவர்களே, சகோதரர் பஷீர் அவர்களே, வருகை தந்திருக்கிற பயிற்சியாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம் லீக் தலைமைத்துவ மருத்துவம் என்ற தலைப்பு. ஆனா இதே தலைப்புல இது பிறகு 3 பேர் பேசுறாங்க. இதே தலைப்புல இது பிறகு 3 பேர் பேசுறாங்க. ஏன்னா தலைமைத்துவ மருத்துவம் என்று சொல்லுற போது எல்லா தலைவர்களும் அதில் இருக்காங்க. நம்ம தலைவர் அதுல காய்கறிகளை பற்றி, சிராஜுகளை பற்றி, முஜாஹிதீன்களை பற்றி, ஆயுதங்களை பற்றிய தீவிரமான முறை அதை மாற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிராஜுகளை பற்றி எப்பொருளாக
ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் வருவதற்கு என்ன பரபரப்பா இருக்கிறாங்க. ஒரு கிளை செயலாளர் வந்தாருன்னா எவ்வளவு பெரிய பரபரப்பு. அகில இந்தியாவிலும் 25 கோடி முஸ்லிம்களுக்கும் தலைமையேற்கக்கூடிய தாரிகே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் எனக்கு அரசு விருதுகள் தேவையில்லை. நான் என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். நான் என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். இங்கே எனக்கு தேவையில்லை. இதுதான் அவங்களுக்கு மருத்துவம். நமக்கு தலைமை ஏற்கனவே சொன்னா நீங்க இன்னொரு செய்யுங்க. நம்ம தலைவர் தான். இப்ப நான் வந்து தலைவரும் யாரை சொல்லணும் முஸ்லீம்கள் சொல்லணும்னா எனக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு முன்னாடி யாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அடுத்த தலைவர் யார் முன்மாதிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அவர் இந்த முன்மாதிரியை அடிபடுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிநாட்டில் வாழக்கூடிய தலைவர்கள் முஸ்லிம் லீகினுடைய தலைவர்கள். இதே காயங்கள் கேரளாவில் பாபரி தந்தை செய்தர் ரஹ்மான் பாபரி தந்தை பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமர் கோழிக்கோடு நகரத்துல அப்போ முஸ்லீம் லீகின் சார்பாக சாலை அணிப்பதற்கு சென்றிருக்கிறாங்க. அப்படி சாலை அணிக்கு சென்றிருக்கிற போது வரிசையை குறிப்பிடும் போது ஜவஹர்லால் நேரு பக்கத்துல கலைஞர் போறாங்க. மலையுடைய பாம்பு முடியுது. ரொம்ப முக்கியமானது. கலைஞர் கட்சியில போகும்போது இந்தியாவுடைய பிரதமருக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. பாம்பு முடியுது. உடனே என்ன செய்யறாங்க? சாலை அவர் மேல போடல. தன்னே இருந்த சாலை அதே நேரம் பிடிச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் எழுப்பி மகனை கொள்றாங்க. மகனை முடிச்சுட்டு எந்திரிச்சு மண்ணில் ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க, மகனுக்கு பாம்பு முடிஞ்சவரும் நாங்கள் கொள்ளாகணும். அதனால தான் 2 நிமிஷம் அவங்க கைட் பண்ணிக்கிறோம். மணி ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க, நீங்க செய்யணும். அப்ப காங்கிரஸ் கட்சியில ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க. தேசிய முஸ்லீம்கள் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்க இருக்கிற அரசு முஸ்லீம் லீக் தலைவர்கள் சொல்லை பாவங்கள் சொல்லை கேட்கிறது, எங்கள் சொல்லை கேட்கவில்லை. அதே வேளையில் நடிகர் ஜவஹர்லால் நேரு அறிவிச்சாரு, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் சொல்லை கேட்க ஆட்சி நடக்க வேண்டும் என்று நானும் உத்தரவிடுகிறேன். இது நம்ம தலைமைக்கு கிடைச்ச மருத்துவமா இல்லையா? சிராஜுல் அப்துல் சமத் சாஹிப், சாஹிப் பிரவீன் காரி சாஹிப், அது சிராஜுல் அப்துல் சமத் சாஹிப். சிராஜுல் அப்துல் சமத் சாஹிப் இந்த நாட்டில் விமர்சிக்காத அரசியல்வாதிகள் சொன்னா ஒரு சில பேர் தான். நம்ம கூட்டணியை மாற்றா போறோம். நம்ம கூட்டணியை மாற்றா போறோம். உடனே என்ன செய்வாங்க? கோடி கோடியா வாங்கிட்டு போயிட்டாரு, கோடி கோடியா வச்சிருக்காரு.
இதுதான் நம்ம தலைமைக்கு இருக்கிற மருத்துவம். ஆனா நம்ம தலைவரை எடுத்து நம்மள எல்லாத்தையும் இறந்து போனோம் தான். அவங்க மட்டும் இறந்து போயிட்டாங்க, நம்ம எதுவும் மட்டாங்க இருக்க போனது இல்லை. நான் எத்தனை நாள் இடம் தெரியாது. ஆனா என்ன சொல்ல வரணும்னா, சிராஜுக்கு மறைக்கும் போது அவருடைய ஜனாசாவை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவருக்கு சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இல்லை. அவருடைய ஜனாசாவை வச்சிருக்க நீர் கால காடி வைக்கிறார். ஆனால் அவரை பற்றி சொன்ன வார்த்தை தமிழகத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட கேள்வி சிந்தனைகள் எவ்வளவு? இவ்வளவு பெருமையும் பெற்ற அந்த தலைமை, இவ்வளவு பெருமையும் பெற்ற அந்த தலைமை தான் தன்னை ஒரு மனிதனாக அந்த மனித பூமி ஏற்பதற்கு எது தேவையோ அதோடு மாத்திரமே வாழ்ந்திருக்கின்றது. அதுதான் அவருடைய மறைவுக்கு பிறகு இப்பொழுது தலைவராக இருக்கிறார்களே முனிவர்கள் இல்லை, நல்லதா இல்லை, பேராசிரியர் காதல் இருக்கிறார். இந்த தலைமையை பாருங்க. அதாவது கல்லூரியில சரித்திர பேராசிரியராக உடையாற்றி இருந்த போது 1980 நீங்க சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் சொல்லுது. அப்போ கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடியவர் பிரின்சிபலாக ஆகப்போற நேரம் ஒரு ஜமாத்துக்காக பிரின்சிபல்னா எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு ஸ்டூடெண்ட் அவர் பின்னால் நிற்பான். இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு துண்ட தோல்வி போட்டு முஸ்லீம் லீக்குடைய வேட்பாளராக களத்துக்கு வந்த போது தமிழ்நாட்டில் எஞ்சி ராமச்சந்திரன் சட்டம் பண்றார். என்ன சட்டம் தெரியுமா? கல்லூரி பேராசிரியராக தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு பென்ஷன் கிடையாது, பிடித்த பணமும் கிடையாது. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர்களுக்கு, பணியாற்றி தேர்தலில் நிற்பவர்களுக்கு பிடித்த பணமும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது. ஆக எல்லாத்தையும் திறந்து விட்டு நிராயுதபாணியாக வெளியே வந்த ஒரு தலைமை எந்த தலைமை சொன்னால் இந்த நிர்வாக பேராசிரியருக்கு ஆதரவு சாயப்போது முஸ்லீம் லீக்கு தலைமை ஏற்பதற்கு சில தனிகள், சில தன்மைகள். பேராசிரியர் காதல்மையின் தலைமை ஏற்பதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகள் சாதாரணமானதல்ல. வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சரியா புரிஞ்சுக்கணும். வீதியில பேசிட்டு பணம் எடுத்துட்டு போற கட்சி இல்லை இது. வீதியில கூட்டத்தை கூட்டி நிறுத்திட்டு இந்த கூட்டத்தை வீடியோ எடுத்து வெளியே கொண்டு போய் காட்டி பணம் சம்பாதிக்கிற இயக்கம் இல்ல. இப்ப சொன்னாரு ரசீது, நாங்க போய் பணம் கேட்டோம், 25,000 ரூபாய் தாரன்னு சொன்னாரு. இல்ல அவ்வளவு பணம் வேண்டாம், ஒரு 3,500 ரூபாய் தந்தா போதும் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பேசுற ரசீது சொன்னாங்க. இதுதான் முஸ்லீம் லீக், இதான் முஸ்லீம் லீக். அந்த 25,000 வாங்கி பின்னால வந்து ஈகோ ஷேர் பண்ணிக்கிற கட்சி முஸ்லீம் லீக் இல்ல. அதுக்கு தலைவர்கள் கற்றுத்தரல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 18 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 2 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்டாலினுக்கு காலம் இருந்துதான் ஆயிரங்களுக்கு ஒரு கார் விட்டாங்க. அந்த காரை என்ன பண்ணாங்க, பெரிய விழா வச்சு கார் சாவியை காய்கறி கொடுத்த உடனே காய்கறி வாங்கி பக்கத்துல நீர் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு உங்க காலேஜ் வச்சிருக்காங்க. அவ எல்லாம் கேட்டாங்க, தலைவர் நீங்க போறதுக்கு ஆமா நான் போறதுதான் கல்லூரி கொடுத்துட்டேன், எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது போடுறதுக்கு வைக்கணும்ல, அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கெல்லாம் எங்க வசதி இல்லை. யார் சொன்னா இந்த சட்டமன்ற மத்திய சாப்பிட்டீங்களா? ஏன்னா நான் யாரோட பேசுறேன்னு எனக்கு தெரியும்.
எந்த காய்கறிகள் யாரு அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறதுக்கு வசதி இல்லை, என்ன வாங்கி கொடுக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்ற தலைவர் இந்திய நாட்டினுடைய தலைவர், இந்தியா முழுவதும் 25 கோடி முஸ்லிம்களுடைய தலைவர் செய்தனா ஆயிரத்துல ஜனாப் அஹ்மத் இஸ்மாயில் சாஹிப். அதான் தேர்தலில் சொன்னா அறிந்தவராக முன்னெடுத்து போவான் வேண்டி நம்மளே அறிந்தவராக தூக்கி பிடிக்காம போ நம்மளே தன்னிலே முன்பு நிழலாயிருக்கிறார் ஆயிரத்தில் ஜனாப் அஹ்மத் இஸ்மாயில் சாஹிப். ஆயிரத்தில் அஹ்மத் இஸ்மாயில் சாஹிப்புடைய நிழல் இந்த கொடியை தூக்குகின்ற போது அவருடைய படைகளுக்கு நிழல் தெரிகிறது. அதிலே நான் நடந்து கொண்டு செல்வோம். இந்த ஒவ்வொரு தலைமையுடைய மருத்துவத்தால் தான் முஸ்லிம் லீக் இன்னைக்கு இருக்கு. எவ்வளவு தியாகத்தோடு இருக்கும். இப்படி ஒரு இயக்கத்தை இன்று யாராலும் தோற்றுவிக்க முடியாது. இப்படி ஒரு இயக்கம் யாராலும் தோற்றுவிக்க முடியாது. ஒன்றுடைய அகில இந்திய பொருளாதார ஆதாரங்கள்ல நிறைய பணம் இருக்கிறது. நான் வந்து செட்டு புத்தகம் இருக்குது. அகில இந்திய பொருளாதாரத்துல நிறைய பணம் இருக்குமா? நான் வந்து செட்டு தான் இருக்கும், செட்டு புக்கு இருக்கும். அது நிரப்பம் பண்ணா எவ்வளவு அங்க சேரப்போ சேராது தெரியாது. ஆனா இன்னொரு விஷயத்த நம்ம தலைவர் முஸ்லிம் லீக தோல்வியவர்கள் சாமானியர்கள் அல்ல, ஏழைகள் அல்ல, சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். நம்ம காரியங்களுக்கு பத்தி இப்படிலாம் பேசுறேன். இன்னொரு மறுபாடத்தை பார்க்கிறேன். மகாத்மா காந்தியும் ஜாயிர் போன்றவர்களும் ஜாமியா இஸ்லாமியாவுக்கு நிதி திரட்டி வருகிற போது சென்னை ஜமாத் முகமது கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பேற்கிற கமுசடி தெருவில் காய்கறி முகமது இஸ்மாயில் சார் அப்ப நிதி கேட்கிறாங்க. வந்து செக் எடுத்து கொடுத்தாங்க காய்கறி புள்ள பண்ணிக்கன்னு சொல்லி காந்தி தன்னுடைய கையினால 1 லட்சம் ரூபாய் புள்ள பண்ணிக்கிட்டார். காந்தி தன்னுடைய கையினால 1 லட்சம் புள்ள பண்ணிக்கிட்டார். அவ்வளவு பெரிய கடமை தன்னுடைய எதிர்காலத்தில் என்ன சொல்லுது? கட்சிக்கு தலைமை ஏற்றதற்கு பிறகு என்னிடத்தில் லாபம் என்பதற்கு நாளை பணம் இல்லை, அதற்கு எண்ணெய் ஊற்றுவதற்கு வசதி இல்லை, என்னிடத்தில் இந்த சேர்வாணி மாத்திரம் தான் இருக்கிற சேர்வாணி தான். ஒரு சின்ன வேடிக்கை தெரியுமாங்க? ராஜபுரத்தை பார்த்து குரோம்பேட்டை வீட்டுக்கு போனாங்க. வீடு முன்னால கைது எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, பெரியவங்க காய்கறிகள் இருக்காங்களா? இருக்காங்களா அப்படின்னாங்க. எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. என்ன விஷயம்? கூட்டிட்டு வாங்க. அவங்க உள்ள போயிட்டாங்க. வந்து பெரிய காய்கறி இருக்குது. போய் அந்த சேர்வாணியை மாட்டிக்கிட்டு காய்கறி வச்சுட்டு அவங்களே வச்சுட்டு வந்த பிறகு ஒரு காய்கறி கொடுத்தாங்க, வாங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய அடையாளங்களை கூட எவ்வளவு சீதேவிக்கிறதோட வைத்துக் கொண்டிருந்த தலைமையுடைய வழக்கம் ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. முஸ்லீம் லீகிற்கு தலைமை இருக்கிறார்கள் என்றால் முஸ்லீம் லீகிற்கு இந்த சமுதாயத்தினுடைய தலைமையில் இருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல. அது இந்த வடத்தூர் இருக்க இது விலாயத்தின் உலக பூமி. நடக்கிறதுல என்ன அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடத்தூர் வந்து சாதாரணமா நீங்க நினைச்சது அவர் சொன்னா கிராமம், நீங்க என்னுடைய சபை எல்லாம் இருக்கணும் போகணும்னு சொல்லி பசீர் சொன்னாரு. அது ஒரு கூட அவரே சொல்ல வேண்டிய வடத்தூர்ல விலாயத்தில் இருந்த விலாயத்தின் சங்கிலில் இருந்த உருவாக்கப்பட்டவர்களெல்லாம் மிகுதியான பேர்கள் உலகில் வாழ்ந்து இங்க நம்மளும் வந்து அந்த ஆன்ம தரிசனத்தை பெற்றுக் கொள்ளவே அதுவே மிகப்பெரிய நம்முடைய தலைமை மருத்துவத்திற்கு முதல்ல ஒரு இருந்தார். ஒரு ஆள் கேள்வி சார், ஏன் பயப்படுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம் லீக்குடைய தலைமை மகத்துவத்திற்கு மிக சிறப்பாக சுலபமாக இந்த எளிய முறையில் சரியான முறையில் இருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி. இத்தகைய சிறப்பான தலைவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஏன் மக்களிடம் வைக்கிறீர்கள்? அதற்கு பயன் இது பதில் சொல்லக்கூடிய யாராவது
இவ்வளவு